எஸ் மேம், ஓரளவுக்கு பேசிக்கான விஷயங்கள் தெரியும். ஓகே ஓகே லோகேஷ் உங்களுக்கு தெரியும். எக்ஸல் வந்து பிவட் வி ஆ லுக்கப்லாம் தெரியும். லுக்அப் தான் தெரியும். சரி ஓகே. உண்மையால் உங்களுக்கு தெரியாதானே? உண்மையால் உங்களுக்கு இல்ல எனக்கு பேசிக்ஸ் தான் தெரியும். ஓகே ஓகே சரி ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் 4 டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பார்ப்போம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, பேசிக் எக்ஸல் எப்படி யூஸ் பண்றது, தென் வந்து ஃபார்முலாஸ், ஃபங்க்ஷன்ஸ், சார்ட், இந்த மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து பேசிக் லெவல்ல எல்லாமே நம்மளுக்கு வந்து கவர் பண்ற மாதிரி பார்ப்போம். நம்ம இது ப்ராசஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ நார்மலா நம்மளுக்கு வந்து எக்ஸல் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நார்மலா ஒரு கம்பெனிஸ்ல வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரா டேட்டாவை தான் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கம்பெனிஸ்ல வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இப்ப நார்மலா வந்து இப்ப வந்து பவர் பிஐன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த பவர் பிஐ வந்து என்ன அப்படின்னா, எக்ஸல் பேசிக் தெரிஞ்சாதான் வந்து என்ன அப்படின்னா பவர் பிஐ வந்து யூஸ் பண்ணவே தெரியும். உங்களுக்கு டீட்டெயிலா வந்து பவர் பிஐங்கிறது வந்து தெரியும். இப்ப நார்மலா நம்மளுக்கு வந்து எக்ஸலுக்கும் பவர் பிஐக்கும் உள்ள டிஃபரன்ஸ், மெயினான ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, எக்ஸல் மீன்ஸ் வந்து ஒரு கம்மியான டேட்டா செட்டை எடுத்து அது வந்து ஒரு பிவட் டேபிளாவோ இல்ல ஒரு சார்ட்டாவோ கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இதுவே நீங்க வந்து ஒரு பவர் பிஐல வந்து ஒரு டேஷ்போர்டே நீங்க வந்து கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகிறதா வந்து என்ன அப்படின்னா இந்த பவர் பிஐ கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம கம்பெனிஸ்ல வந்து அது வந்து ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒவ்வொரு மாதிரி மாடலை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களோட டேட்டாவே வந்து ஒரு ரா டேட்டாவை கொடுத்து இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள நீங்க இன்கம் வந்து நீங்க வந்து ப்ராசஸ் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணலாம். இதுவே நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பர்சனல் டீடைல்ஸை எடுத்து நம்மளுக்கு வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அது பேஸ்ட் ஆன் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸை பொறுத்தும். சில கம்பெனிஸ்ல வந்து ஜிஎஸ்டி ஃபைல்ஸ், ஜிஎஸ்டி அக்கௌண்ட்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது வந்து பேஸ்ட் ஆன் வந்து எல்லாமே அவங்க கம்பெனிஸை பொறுத்து தான். ஓகேங்களா? இதான் வந்து நார்மலா உள்ள எக்ஸலுக்கும் பவர் பிஐக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து என்ன அப்படின்னா எக்ஸலோட பேசிக் லெவல்ஸ்ல நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் ஒரு டேட்டா செட்ஸை வந்து வச்சிருக்கேன். இந்த டேட்டா செட்ஸை வந்து என்ன அப்படின்னா ஒரு 10,000 டேட்டா செட்ஸை வந்து இருக்குது. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பர்சனல் டீட்டெயில்ஸோட டேட்டா செட்டை நான் வந்து எடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கேன். அது நார்மலா ஒரு ட்ரிம் ப்ராப்பர் பண்றது, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் சார்ட் பண்றது. இனிமே வர கிளாஸஸ்ல ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்வான்ஸ்ட் லெவல்ல கவர் பண்ணுவோம். பிவோட் டேபிள், லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ், தென் வந்து ஒரே நிமிஷம். சரி ஓகே. நான் உங்களுக்கு இப்போ வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். தெரியுதான்னு பாருங்க. ஸ்க்ரீன் ஷேர் ஆகிறது தெரியுதா? தெரியுது. தெரியுது. எஸ் மேம். ஓகே. சரி இப்போ நம்ம பார்க்கறது வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இதுல வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனல் டீடைல்ஸை வந்து எடுத்து அந்த டீடைல்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா 2021ல இருந்து 23 டேட்டா செட்ஸை வச்சு இயரை வச்சு நான் வந்து ப்ராசஸ் பண்றேன். இதுல வந்து ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, சம்திங் நிறைய டேட்டா செட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து காலம்ஸ் வந்து ஃபுல்லாவே இருக்குது. நம்ம இப்போ நார்மலா உள்ள வேர்ட்ஸுக்கும் எம்எஸ் வேர்டுக்கும் எக்ஸலுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அது வந்து டாக்குமெண்ட் அலைன்மெண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து எம்எஸ் வேர்டுங்கிறது நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். இதுவே எக்ஸல் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் டேட்டா செட்டை தான் வந்து இருக்கும் ஃபுல்லாவே. ஓகேங்களா? காலம் மீன்ஸ் வந்து உண்மையா நான் உங்களுக்கு தான் இந்த பேசிக் லெவல்ல உங்களுக்கு தான் சொல்றேன். நீங்க கவனிச்சுக்கோங்க உண்மையால். ஓகே. ஓகே. ரோஸ் அண்ட் காலம்ஸ் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு செல் வந்து ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து காலம்ஸ்ங்கிறது ஆல்பபெட் லெட்டர்ஸா தான் இருக்கும். இதுவே ரோஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா இன்டிஜரா இருக்கும். ரெண்டுமே வந்து லேக்ஸ் கணக்குல நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது
நம்மளுக்கு வந்து இப்ப வந்து இந்த டேட்டா வந்து டேபிள கன்வெர்ட் ஆகி இருக்குதா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு வந்து டேபிளை கன்வெர்ட் இல்ல. ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்னவா ஒரு காலம்ஸை மட்டும்தான் டேட்டா செட்டை வந்து இருக்கு. நான் வந்து டேபிளா வந்து கன்வெர்ட் பண்ணல. ஓகேங்களா? இதுதான் வந்து நார்மலா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அது இல்லாம நம்மளுக்கு இப்ப நான் வந்து பாக்ஸை வந்து கிளிக் பண்றேன்ல, இது ஒவ்வொரு பாக்ஸே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு பாக்ஸே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாவே வந்து செல்லுன்னு பேர் வந்து இருக்குது. இது வந்து இப்ப வந்து எந்த இடத்துல நீங்க வந்து ஒரு காலம்ஸையோ ஒரு ரோஸையோ வந்து செலக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா நேம் பாக்ஸ் நம்மளுக்கு வந்து வியூவா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த இடத்துல ஒரு செல்ல வந்து கிளிக் பண்றீங்க அப்படின்னா காலமோடைய நேமையும் ரோஸையும் அந்த வந்து டெஃபைன் பண்ணி நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு வரும். இப்ப Q9 அப்படின்னு நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு வரும். இந்த மாதிரி நீங்க எந்த இடத்துல செல்ல வந்து கிளிக் பண்றீங்களோ அந்த இடத்துல வந்து நேம் பாக்ஸ் நம்மளுக்கு வந்து கிளிக் ஆகும். ஓகேங்களா? இப்ப ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து இப்ப வந்து 1 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து 2 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூஸையும் நம்மளுக்கு வந்து டைப் பண்ணி கொண்டு வரும். 3, 4, 5 இப்படி நம்மளுக்கு வந்து டைப் பண்ணும். அப்படி நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா டைம் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகும். அது இல்லாம ஒரு 10,000 ஒரு 100 டேட்டா செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 நீங்க வந்து என்ட்ரி போடணும் அப்படின்னா எப்படி நீங்க ஒவ்வொன்றும் உட்காந்து நீங்க வந்து என்ட்ரி பண்ணுவீங்க? அந்த மாதிரி நம்மளால வந்து என்ட்ரி பண்ணவும் நம்மளால முடியாது. அப்படி நம்ம என்ட்ரி பண்ணணும் இருந்தாலும் எங்கேயோ ஒரு நம்பரை வந்து விட்டுருவோம். ஓகேங்களா? இப்ப நான் ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ட்ராக் மெத்தட், இது பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ட்ராக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன நம்பர் தேவைப்படுதோ ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் மட்டும் கிளிக் பண்ணி ஜஸ்ட் அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ராக் மட்டும் உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் ட்ராக் மட்டும் பண்ணா நீங்க வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுச்சு. ஓகே, இப்ப இந்த மாதிரி மெத்தட யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து ஜஸ்ட் ட்ராக் மட்டும் நான் வந்து பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிட்டு இந்த இடத்துக்கிட்ட கிளிக் பண்ணிட்டு ஃபில் சீரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபில் சீரிஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா அப்படியே அடுத்தடுத்த நம்பர் அதுவாகவே வந்துடும். அக்கா மேம் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா இன்டிஜர் நம்பரை அப்படிலாம் கேட்டா கிடையாது. இப்போ 101ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து 101ல இருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 101 ஓகேங்களா? இப்போ அடுத்து 102 இந்த மாதிரி 102 கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் வந்து ட்ராக் மட்டும் பண்றனாலும் நீங்க வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி பண்ணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்து என்ன அப்படின்னா ஈஸியா நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ராக் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது பேர் இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? ஓகே, நம்மளுக்கு ஒரு எக்ஸல்ல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் ஷீட்டை வந்து நீங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கம்பெனிஸ்லாம் வந்து ஹெச்ஆர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எக்ஸல் ஷீட்டை வந்து எடுத்து மல்டிபிள் ஷீட்டை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷீட் வந்து ஜனவரி மந்த்துக்கு, நெக்ஸ்ட் ஷீட் வந்து பிப்ரவரி, இந்த மாதிரி வந்து மந்த்துக்குங்கிறது ஒரு எக்ஸல்ல வந்து அதாவது மல்டிபிள் எக்ஸல் வந்து யூஸ் பண்ணாம ஒரு எக்ஸல்ல மல்டிபிள் ஷீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஷீட்டா, இப்போ நான் இங்கே ஒரு ஷீட் யூஸ் பண்றேன், இங்கே ஒரு ஷீட் யூஸ் பண்றேன். இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஷீட்டை நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியும் ஒரு எக்ஸல்ல. அது இல்லாம மல்டிபிள் ஷீட் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நேம கூட நம்மளால வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ரீநேம் பண்ணிக்க முடியும். இப்ப இந்த ஷீட்டோட நேம் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப ஜனவரி மந்த் அப்படின்னு நான் வந்து இந்த ஷீட்டோட நேம் வச்சுக்கிறேன். இந்த ஷீட்டோட நேம் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மார்ச் மந்த் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் மார்ச் மந்த். இந்த மாதிரி கூட நம்மளால வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷீட் நேம் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். அது இல்லாம ஒரு ஷீட் பக்கத்துல இன்னொரு ஷீட்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஷீட்டு பக்கத்துல இன்னொரு ஷீட்டை வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா டெலிட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்மளால வந்து நம்மளுக்கு தேவையான உள்ள ப்ராசஸை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் பர்பஸ்க்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஓகே. ஓகே, சரி. இப்ப இது வரைக்கும் பேசிக் உங்களுக்கு
பேசிக் வரைக்கும் உங்களுக்கு தெரியுதா இது வரைக்கும் என்ன எப்படி எக்ஸல் வந்து யூஸ் பண்றது அப்படின்னு. நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா ஃபார்முலாக்கு நம்மளுக்கு வந்து போயிடலாம். ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப ஃபார்முலா பேஸ் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு இப்ப இன்னைக்கு பாக்குறது வந்து என்ன அப்படின்னா பேசிக் ஃபார்முலா நம்ம வந்து என்ன பார்க்கணும். ஓகேங்களா? ஃபார்முலால வந்து என்ன அப்படின்னா சம்மு, ஆவரேஜ், மேக்சிமம், மினிமம், கவுண்ட், இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா பேசிக் ஃபார்முலாங்கிறது வந்து இருக்குது. இந்த ஃபார்முலா வந்து நீங்க வந்து எங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னா எஸ்கியூஎல்ல வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல வந்து படிச்சிருப்பீங்க. இந்த 5 கான்செப்டும் அது வந்து எஸ்கியூஎல்ல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கொரி ஃபார்மேட்ல இருக்கிறனால இந்த இப்ப வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா இருக்குல்ல சம்மு, ஆவரேஜ், மேக்ஸ், மின்னு, கவுண்ட், இந்த 5 ஃபார்முலாவும் நம்மளோட ரோலுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேங்களா? நீங்க எஸ்கியூஎல் சர்வர்லயே படிப்பீங்க, எக்ஸல்லயே படிப்பீங்க. இனிமே ஒரு கான்செப்ட் பவர் பிஐ டாக்ஸ் கொரிலயே வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட்ங்கிறது நீங்க வந்து படிப்பீங்க. இந்த 3 கான்செப்ட்லயே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரே மாதிரி தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். சம்ங்கிறது வந்து இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி காமிக்கிறது. ஆவரேஜ்ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து எந்த இது ஆவரேஜோ அதை வந்து டிவைட் பை 5 நம்மளுக்கு வந்து ஆவரேஜ். மேக்ஸ் அதே மாதிரிதான், மின்னுங்கிறது அதே மாதிரிதான். இங்க வந்து என்ன அப்படின்னா கவுண்ட்ங்கிறது மட்டும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் எக்ஸலை பொறுத்த வரைக்கும். எஸ்கியூஎல்ல வந்து கவுண்ட்ங்கிறது வந்து என்ன படிச்சிருப்பீங்க எஸ்கியூஎல்ல யாராச்சும் சொல்ல முடியுமா? எஸ்கியூஎல்ல கவுண்ட்ங்கிறது வந்து நீங்க என்ன படிச்சிருப்பீங்க கவுண்ட்ங்கிறது? டோட்டல் நம்பரா? அது வந்து சம்மு. கவுண்ட்ங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ் எடுத்துட்டு வருமா நம்பர் ஆஃப் காலம் வந்து எடுத்துட்டு வருமா? எஸ்கியூஎல்ல படிச்சிருப்போம் நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ்யா. எஸ்கியூஎல்ல மட்டும் வந்து என்ன அப்படின்னா ஏதோ ஒண்ணு மட்டும் தான் வந்து டிஃபைன் பண்ணும். ஒரே Number of columns. எதுல எஸ்கியூஎல்லையா? Yes, ma'am. இல்ல ரோஸ் கொண்டு வரோம் நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் ரோஸை தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கவுண்ட் பண்ணும் எஸ்கியூஎல்ல. ஒரே நிமிஷம். எவ்வளவு இருக்கு? ஃபுல்லா பே பண்ணுவீங்களா? 18 ஃபர்ஸ்ட் வந்து 6 12 இருக்கு. இதோட முடிச்சு இது மட்டும் முடிச்சிடுறேன் கிளாஸ் நாளைக்கு சாம்பிளுக்கும் அனுப்பிச்சுறேன். ஹலோ ஹலோ கேக்குது. ம். ஹலோ கேக்குதா? கேக்குது கேக்குது. சொல்லுங்க. நம்பர் ஆஃப் ரோஸ் கவுண்ட் பண்ணுமா எஸ்கியூஎல் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து நம்பர் கவுண்ட் ஆஃப் பண்ணுமா? ரோஸ். ஆமா எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸை மட்டும் தான் வந்து கவுண்ட் பண்ணும். காலம்ங்கிறது வந்து கவுண்ட் பண்ணாது. ஆனா எக்ஸலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து கவுண்ட் பண்ண முடியும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம செல்லை வந்து செலக்ட் பண்றத பொறுத்து தான் இங்க வந்து இருக்குது. சில பேர் வந்து ரோஸே வந்து செல்லை வந்து கிளிக் பண்ணுவாங்க, சில பேர் வந்து காலம்ஸே வந்து கிளிக் பண்ணுவாங்க. அது பேஸ்ட் ஆன் வந்து நம்ம செல்லை பொறுத்து கிளிக் பண்றத பொறுத்து இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அதனால வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு இங்க ஃபுல்லாவே வந்து என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸே வந்து கவுண்ட் பண்ணும், காலமே நம்மளுக்கு வந்து கவுண்ட் பண்ணும். இதுல வந்து என்ன அப்படின்னா கவுண்ட்
க்கும் கவுண்ட் ஏக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கவுண்ட் மட்டும்தான் தெரியும் இந்த ஃபார்முலா. மேக்ஸிமம் வந்து என்ன அப்படின்னா கவுண்ட் ஏங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. ஆனா இன்டர்வியூல வந்து இது கேட்பாங்க. கவுண்ட்னா என்ன பண்ணும், கவுண்ட் ஏனா என்ன பண்ணும் அப்படின்னு. இது நாளைக்கு நீ பார்த்து வந்து சொல்றீங்களா டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு 4 பேரும். ஓகே. ம். சரி ஓகே. Count A means count all. அப்படின்னு சொல்லலாம். ஒரு டெக்னிக்கல் வைஸ் என்ன பண்ணும் அது? யார் நித்யா பேசுறதா? Yes, ma'am. ஆ நீங்க சொல்றது வந்து ஆஃப் கரெக்ட் நித்யா. இன்னும் பாதி இருக்குல்ல டெக்னிக்கல் வைஸ் பொறுத்தோம். நாளைக்கு பார்த்துட்டு வந்து சொல்றீங்களா நீங்க 3 பேரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு? Um, ஆ count ஆ A means numbers and letters ரெண்டுமே count பண்ண முடியும். அது வந்து வெறும் நார்மலா Count means கவுண்ட். numbers மட்டும்தான் count பண்ண முடியும். ஓகே கரெக்ட். எம்டி வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுமா பண்ணாதா கவுண்ட் ஏங்கிறது? எம்டி செல்ஸ் பண்ணும்னு நினைக்க தெரியல மேம். சரி நாளைக்கு வந்து அக்யூரேட் ஆன்சர் பார்த்துட்டு சொல்றீங்களா என்ன அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பத்தி என்ன அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. க்ளூ தரேன் ஓகேங்களா? ரெண்டுமே வந்து சின்ன சின்னதா டிஃபரன்ஸ் ஆகும். கவுண்ட் ஏங்கிறது கவுண்ட்ங்கிறது Okay, நியூமரிக் ma'am. வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணும். Okay. கவுண்ட் ஏங்கிறது நான் எம்டி செல்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணி தரும். இதுதான் க்ளூ. இது வந்து எப்படி நீங்க வந்து ப்ராசஸ் பண்றதை நீங்க நாளைக்கு பார்த்து வந்து சொல்லுங்க. சரி Okay. ஓகே. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து சம் மெத்தட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப வந்து சம் மெத்தட். இப்ப உங்களுக்கு வந்து சம்ங்கிறது ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு எஸ்கியூஎல்ல வந்து உண்மையா அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. சம், ஆவரேஜ், மின், மேக்ஸ், கவுண்ட் என்ன அப்படின்னு. அதே கான்செப்ட் தான் இங்கே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். பட் வந்து என்ன அப்படின்னா இங்க ஃபுல்லாவே வந்து எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். இதுவே வந்து டாக்ஸ் கொரியில வந்து கொரியா ப்ராசஸ் பண்ணுவோம். எஸ்கியூஎல்ல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி கொரி எழுதுவோம். செலக்ட் கொரியில நமக்கு வந்து எழுதுவோம். இங்க வந்து எக்ஸல்ல வந்து ஃபார்முலானால வந்து என்ன அப்படின்னா எல்லா ஃபார்முலாக்குமே வந்து என்ன அப்படின்னா ஈக்குவல்ட்டுன்னு ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல்ட்டு நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணாதான் வந்து அந்த ஃபார்முலாஸே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காமிக்கும். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபார்முலால யூஸ் பண்றப்ப அடுத்தடுத்த கான்செப்ட் வந்து என்ன பண்ண போறோம் அதுவே காமிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிவோட் லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ்லேயே வந்து என்ன பண்ணா அடுத்து வந்து டேபிள் அரே நீங்க வந்து சூஸ் பண்ணணும். அடுத்து வந்து வேல்யூஸ் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா அடுத்தடுத்த கான்செப்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு வந்து அதுவே காமிச்சிடும். அதே மாதிரிதான் இங்கே நம்மளுக்கு வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம பண்றப்ப ஈக்குவல் டு சம் ஆஃப் ஓகேங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூஸை வந்து பண்றேன். இப்ப வந்து இந்த வேல்யூயும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த வேல்யூ நான் வந்து ஆட் பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா அதுவே ஆட் பண்ணி நமக்கு காமிச்சுக்கும். சரிங்களா? நீங்க ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து என்ன அப்படின்னா ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து நம்மளுக்கு தான் ஒரு ட்ராக் மெத்தட்ங்கிறது தெரியும்ல. ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ட்ராக் மட்டும் நான் வந்து பண்றேன். நீங்க வந்து ட்ராக் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபார்முலா செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்தது ஜஸ்ட் ட்ராக் மட்டும் பண்ணாலே போதும். அடுத்து அந்தந்த பர்சனுக்கு அந்தந்த காலம் வந்து ஆட் பண்ணி நமக்கு வந்து காமிச்சிடும். இது வந்து சம் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஆவரேஜ் மெத்தட். ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்ஸை நான் வந்து கிளிக் பண்றேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட ஆவரேஜ் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஒரு செல்லை மட்டும் நான் வந்து கிளிக் பண்றதுனால ப்ராசஸ் ஆகுது. நீங்க வந்து மல்டிபிள் செல்ஸை நீங்க வந்து கிளிக் பண்றப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும். ஆவரேஜுங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் என்ன பண்ணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மேக்ஸ் மெத்தட். நாளைக்கு தான் நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ் லெவல்ல ப்ராசஸ் பண்ணுவோம். இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து பேசிக் ப்ராசஸ் மட்டும்தான்.
Hello. Hello. உமையா உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு. இப்ப கேக்குதா உமையா? இப்ப கேக்குது. ஓகே. மேக்ஸ் மெத்தட்ஸ் நான் வந்து ப்ராசஸ் பண்றேன். மேக்ஸ்ங்கிறது நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூஸ் எது இருக்குமோ அதை நம்மளுக்கு வந்து கவுண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மேக்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கிளிக் மட்டும் நான் வந்து பண்ணிக்கிறேன். அதோட மேக்ஸ் நம்பர் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுமோ அதை வந்து எடுத்துக்கிட்டு வந்துடும். இது வந்து மேக்ஸ் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மினிமம். ஓகேங்களா? மினிமம்ங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்றோமோ அந்த ஃபைண்ட் கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்ஸ் நான் வந்து கிளிக் பண்றேன். காமா இந்த செல்ஸ் நான் வந்து இப்போ போஸ்டர் போடுன்னு அப்படின்னு வந்து கிளிக் பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் என்ட்ரி மட்டும் தட்டுறேன். அப்ப அதோட நம்மளுக்கு வந்து மினிமம். சம்முக்கு மட்டும்தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செல்லை கிளிக் பண்ணி பிளஸ் நீங்க வந்து கொடுத்து இன்னொரு செல்ஸ் வந்து கிளிக் பண்ணணும். இனிமே அப்ப அடுத்தடுத்த கான்செப்ட் அதாவது ஆவரேஜ் மேக்ஸ் மினிமம்க்குலாம் வந்து என்ன அப்படின்னா அதோட ஃபார்முலா எழுதிட்டு கமா கொடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்ம் அதாவது அடுத்த செல்ஸை நீங்க வந்து கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பேசிக் ஃபார்முலாஸ். சம்மு ஆவரேஜ் மேக்ஸ் மின்னு கவுண்ட். இப்ப அதே மாதிரி வந்து கவுண்ட்ங்கிறது வந்து ஈக்குவல் டு கவுண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணும். கவுண்ட் மெத்தடுங்கிறது ஈக்குவல் டு கவுண்ட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்ஸை நீங்க வந்து கிளிக் பண்றீங்க. இல்லைன்னா வந்து இப்போ இந்த செல்ஸை மட்டும் நீங்க இப்படி கிளிக் பண்ணாலும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கவுண்ட்ங்கிறது எடுத்துட்டு வரும். நீங்க இப்படி காலம் அதாவது ரோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து காலம்ஸ் வைஸ் நீங்க வந்து கிளிக் பண்றீங்க 6ன்னு வந்துச்சு. இப்போ ரோ வைஸ்ல நீங்க வந்து ஜஸ்ட் 3 மட்டும் நீங்க வந்து கிளிக் பண்றீங்க அப்படின்னா 3ங்கிறது வரும். கவுண்ட் மட்டும் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ற செல்ஸ் அண்ட் காலம்ஸை பொறுத்து தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கவுண்ட்ங்கிறது நம்ம ப்ராசஸ் பண்ணும். இதுதான் வந்து பேசிக் ஃபார்முலாஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ல என்னன்னு போகும். இப்போ ஃபங்க்ஷன்ஸ்லேயே வந்து என்ன அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இஃப் ஆடு சாரி அண்டு ஆறு நாட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதுவே வந்து என்ன அப்படின்னா ஷிஃப்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இப்போ நம்ம தனித்தனியாக பார்ப்போம். இஃப் என்ன ப்ராசஸ் பண்ணும் அண்டு ஆறு நாட்டு இந்த 4 ப்ராசஸும் நம்மளுக்கு வந்து தனியாக என்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். நாளைக்கு வந்து இதுவே வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து இப்போ இஃப் மட்டும் எப்படி நம்மளுக்கு வந்து பார்த்தோம். இதுவே இஃப் நெஸ்ட் இஃப்னா என்ன நெஸ்டட் இஃப்னா வந்து என்ன ஜஸ்ட் வந்து இஃப் யூஸ் பண்ணி லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ரெண்டுமே வந்து யூஸ் பண்றது அப்படின்னு வந்து நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து என்னன்னு பார்ப்போம். இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஹலோ. Noted, ma'am. யாராச்சும் ஆன்சர் பண்றீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இஃப் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இஃப் கண்டிஷன் வந்து பைத்தான்ல வந்து படிச்சிருப்பீங்க. இஃப் கண்டிஷன் வந்து எப்படி யூஸ் ஆகும்? இஃப் கண்டிஷனா ஃபர்ஸ்ட் என்ன 3 பேர்ல யாருக்காச்சும் தெரியுமா இஃப் கண்டிஷன் என்ன அப்படின்னு? கண்டிஷன் பேஸ் பண்ணி ரன் பண்றது. ஓகே. அங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரியில் இப்போ பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கொரியில வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு வந்து கொடுப்போம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இஃப் பிளாக் ஒர்க் ஆகும். ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக் ஒர்க் ஆகும். இப்ப இதுவே அதே கான்செப்ட் படிதான் இங்கே நம்மளுக்கு ஒரு செல்ஸை வந்து கிளிக் பண்ணுவோம். அந்த செல்ஸை வந்து ஒரு கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் வந்து இஸ் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன கண்டிஷன் வந்து பாஸ் ஃபெயில் ப்ரோக்ராம் இருந்துச்சு அப்படின்னா பாஸ்ன்னு கொடுப்பீங்க. இது ஃபெயில் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணும். அதுதான் வந்து இஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் கண்டிஷன் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்றது. அது வந்து பேஸ்ட் ஆன் வந்து நீங்க ஒரு செல்ஸ் வந்து கிளிக் பண்ணி அந்த செல்ஸ்ல ஒரு கண்டிஷன் வந்து கொடுக்குறப்ப அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு வந்து செக் ஆகும். இப்ப ஈக்குவல் டு இஃப்
இப்போ லாஜிக்கல் டெக்ஸ்டோட வேல்யூஸ் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்ஸ் நான் வந்து கிளிக் பண்றேன். இந்த செல்ஸை வந்து கிளிக் பண்ணி ஒரு கண்டிஷன் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50க்கு மேல வாங்கியிருக்காங்கன்னா பாஸ்ன்னு வரும். அதுவே 50க்கு கீழே உள்ளவங்கலாம் வந்து என்ன வரும் அப்படின்னா எனக்கு வந்து ஃபெயில்னு ஒரு கான்செப்ட் வரும். அப்போ ஒரு கண்டிஷன் நான் வந்து எழுதுறேன். இப்போ ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்றேன். அந்த கண்டிஷனுக்கு மேல வந்து என்ன அப்படின்னா 50க்கு மேல வந்துச்சு அப்படின்னா எனக்கு பாஸ்ன்னு வரணும். பாஸ் அப்படி இல்லைன்னா 50 கீழே வந்து இருந்தோம் அப்படின்னா அந்த செல்ஸ் வந்து கண்டிஷன் வந்து எனக்கு ஃபெயில் வரும். ஜஸ்ட் ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொடுத்துட்டேன். ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்டர் மட்டும் அடிக்கிறேன். அப்ப இந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபெயிலும். இப்ப ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ட்ராக் மட்டும் நான் வந்து பண்றேன். அப்ப அது கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபெயில் வருது. உங்களுக்கு நான் இங்க வந்து டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காண்டி நான் இந்த இடத்துக்கிட்ட வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சார்லஸ்க்கு மட்டும் நான் வந்து 60 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். 60 கொடுத்து என்டர் அடிச்சுன்னா இங்க டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு வந்து பாஸ்ட்னு வந்திருக்கா? தெரியுது. ஓகே. இப்படிதான் வந்து ஒரு ஃபார்மாஸ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்ப நம்ம கம்பெனிஸ்ல பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுவே வந்து எக்ஸல் ஒன்று இருக்குது, மைக்ரோசாஃப்ட் 365 ஒன்று இருக்குது. இப்ப இது இது இப்ப நம்ம எக்ஸலை வந்து யூஸ் பண்றது வந்து என்ன அப்படின்னா 2010 வெர்ஷன் நான் வந்து யூஸ் பண்றேன். இதுவே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் 365 அப்படின்னு ஒரு லாகின் இருக்குது. அது உங்களோட மெயில் ஐடி நீங்க வந்து ஓபன் பண்ணி நீங்க அதுல கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுலதான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனிஸ்ல வந்து மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து இப்ப நம்ம எக்ஸல்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸல் வந்து எப்படி ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து வியூ ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு செல்ஸை வந்து கிளிக் பண்றோம்ல அந்த செல்ஸ்ல வந்து என்ன காலம்ஸை வந்து கிளிக் பண்றோம் டேபிளோட கிளிக் பண்றோமா அந்த மாதிரி வந்து ஃபார்முலாஸ் வந்து வியூ ஆகும். இதுவே நீங்க ஆன்லைன்ல யூஸ் பண்றப்ப அந்த செல்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதாவது இப்ப B2 யூஸ் பண்றீங்களா, C2 யூஸ் பண்றீங்களா, ரோஸ் அண்ட் காலம்ஸா வந்து செல்லா வியூ ஆகும். இங்க வந்து செல்லா வந்து வியூ ஆகாது. ஜஸ்ட் வந்து எப்படி வியூ ஆகும் அப்படின்னா ஒரு டேபிள் நீங்க வந்து என்ன கொடுக்குறீங்களோ அதோட காலம் நேமோட சேர்த்து வந்து வியூ ஆகும். இப்ப இங்க பாருங்களேன், இப்ப ஃபார்முலாவே நீங்க வந்து காமிக்கிறேன் பாருங்க. இப்ப டேபிள் 2 அட் ஏஜ்னு காமிக்குது. இப்ப நான் டேபிள் 2ல வந்து அதாவது 2வது காலம்ல ஏஜ்னு ஒரு காலம் வந்து வியூ ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஆனா ஆன்லைன்ல வந்து அப்படிலாம் காமிக்காது. இப்ப B2னா B2, D2னா D, இந்த மாதிரி வந்து செல்ஸை வந்து வியூ பண்ணி காமிக்கும். நீங்க வந்து குழப்பிக்காதீங்க. இதான் வந்து இஃப் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னா வந்து என்னன்னு பார்ப்போம். அண்ட் ஆர் நாட் இந்த மூணுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அண்ட் மீன்ஸ் வந்து ரெண்டு கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கிறப்ப நமக்கு வந்து செக் பண்ணி காமிக்கும். அது வந்து காமனா உள்ள ஒரு கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? இப்ப இதுவே வந்து ஆர் மீன்ஸ் வந்து ஏதோ ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு வந்து ட்ரூவா இருந்தாலே போதும் ஆறுங்கிறது காமிக்கும். நாட் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா லாஜிக்கலுக்கோட அப்படியே ரிவர்ஸ் நம்மளுக்கு வந்து நாட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்ப நான் வந்து ஒரு 2 செல்ஸ்ல வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒரு செல்ஸ்ல வந்து இன்டிஜர் வேல்யூஸை வந்து நான் டிஃபைன் பண்ணி காமிக்கிறேன். அப்ப நான் வந்து அண்டுங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றேன். 2 கண்டிஷன் வந்து நான் வந்து கொடுக்குறேன். அப்ப அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு வந்து அவுட்புட்ங்கிறது ட்ரூவா இல்ல ஃபால்ஸா நம்மளுக்கு வந்து செக் ஆகி நம்மளுக்கு வந்து வரும். நான் ஒரு வேல்யூஸ் வந்து இங்க இருந்து இன்சர்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதே நான் ஏஜ்ங்கிறது வந்து இந்த காலம்ல நான் வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப நான் வந்து அண்டோட ஃபார்முலா வந்து எழுதுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அண்ட் மெத்தட் நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஈக்குவல் டு அண்ட் ஆஃப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாஜிக்கல் ஃபர்ஸ்ட் லாஜிக்கலோட டெக்ஸ்டோட ஒரு கண்டிஷன் வந்து கொடுக்குறேன். இப்போ இது ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் நான் வந்து எழுதுறேன். இப்போ இந்த கண்டிஷன் வந்து 30க்கு மேல வந்து இருக்கும். இது ஒரு கண்டிஷனாகவும் அடுத்து கம்மா கொடுத்து இன்னொரு லாஜிக்கல் டெக்ஸ்டுக்கு ஒரு கண்டிஷன் நான் வந்து எழுதுறேன். இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து க்ளோஸ் பண்றேன். அப்பனா ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷனுக்கு வந்து 30க்கு மேல வந்து இருக்கணும். ஓகேங்களா? இது ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து ஏஜ்னு ஒரு கண்டிஷனை வந்து செக் பண்றேன். I2னு ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா 50க்கு மேல வந்து இருக்கணும்.
ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் உள்ள 30க்கு மேல இருக்கணும் கம்பல்சரி. 50க்கு மேலே வந்து இருக்கணும். அப்ப இந்த 2 கண்டிஷன் நம்மளுக்கு வந்து ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அந்த கண்டிஷன் நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு வரும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபால்ஸா நம்மளுக்கு வந்து க்ராஸ் பண்ணும். இப்போ ஜஸ்ட் நான் வந்து ட்ராக் மட்டும் பண்றேன். ஓகேங்களா? இப்ப இங்க வந்து 20 ஃபர்ஸ்ட் ஒரு செல் வந்து 29ன்னு இருக்குது. ரெண்டாவது ஒண்ணும் நம்மளுக்கு வந்து 21 இருக்குது. இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ஃபால்ஸா இருக்குது. ஓகேங்களா? அதனால நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஆன்சர் வந்து ஃபால்ஸ் வரும். ஜஸ்ட் நான் வந்து ட்ராக் மட்டும் பண்றேன். அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். இங்க ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூன்னு வந்திருக்கா. ஏன்னா இங்கேயே நம்மளுக்கு வந்து 60ன்னு வந்திருக்கு. இந்த செல்லே 60 இருக்குது, இந்த செல்லே வந்து 60 இருக்கு. நம்மளுக்கு போத் கண்டிஷன் ட்ரூவா இருந்தனால நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ட்ரூன்னு வந்திருக்குது. இது வரைக்கும் யாருக்கு புரியல? லோகேஷ், நித்யா? இல்ல இது புரியுது. இது நான் ஆக்சுவலி ஒர்க் பண்ணியிருக்கேன் இது. அதனால ஓகே. ஆ ஓகே. உமையால் உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரிஞ்சுச்சு. ஓகே. நீங்க அப்படியே வந்து உமையால் நீங்க பைத்தான்ல கொரி எழுதுனீங்க பார்த்தீங்களா? ஆமா. கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி கொரி எழுதுறோம்ல. எஸ். கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதே மாதிரி தான் இங்கே நம்மளுக்கு வந்து கான்செப்ட். அதாவது ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து படிச்சிருப்போம் பைத்தான்ல. அதே மாதிரி தான் இங்கே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். பட் வந்து நீங்க சூஸ் பண்ற செல்ஸ் பொறுத்து தான் இங்க எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 6. ஓகே. ஆறுங்கிறது ஏதோ எனி ஒன் கண்டிஷன் நம்மளுக்கு வந்து ட்ரூவா இருந்தாலே போதும். இந்த ஆர் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஜஸ்ட் இங்க நான் வந்து செல்ல கிளிக் பண்றேன். இதுக்கும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கண்டிஷனை வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கமா கொடுத்து இந்த செல்ஸ் நான் வந்து கிளிக் பண்றேன். இந்த செல்ஸ்க்கும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 50க்கு மேல இருக்குன்னு ஒரு கண்டிஷனை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் என்டர் மட்டும் அடிக்கிறேன். அப்ப அந்த கண்டிஷன் நம்மளுக்கு வந்து ஏத்த மாதிரி நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆகி காமிக்கும். இங்க பாருங்க சில கண்டிஷனுக்கு வந்து ட்ரூன்னு வந்திருக்குது, சில கண்டிஷனுக்கு வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்குது. அது போத்தான் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு கண்டிஷன் பொறுத்து நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணும். நாட் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா லாஜிக்கலோட, அதாவது லாஜிக்கல் வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ் நம்மளுக்கு வந்து பண்றது நாட்டுங்கிறது. ஓகேங்களா? நாட் மெத்தட் ஈக்குவல் டு நாட் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு கண்டிஷன் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் வந்து க்ளோஸ் மட்டும் பண்ணிட்டு என்டர் அடிச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் இப்ப ஒரு கண்டிஷன் நீங்க வந்து கிரேட்டர் தென் 50 நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 50க்கு மேல வந்து இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு வரும். ஆமா. ஹலோ. கேக்குது. சரி ஓகே. இப்போ நான் வந்து எக்ஸல் மட்டும் நான் வந்து ஜஸ்ட் ட்ராக் மட்டும் நான் வந்து பண்றேன். நாட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஓகேங்களா? நாட்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னா படிப்போம். உமையால் நாட்டுங்கிறது என்ன பண்ணும் உமையால்? ஓகே. நாட்னா வந்து நம்ம கொடுக்குற கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல காட்டும். அதாவது ம் ஆப்போசிட்ல காட்டும். வெறும் அண்டு மட்டும் யூஸ் பண்ண முடியுமா? அது பைத்தான்ல வந்து எந்த மாதிரி லாஜிக்கல் வந்து யூஸ் ஆகும் நாட்டுங்கிறது? அதான் நாட் நல் அப்படின்னா நம்ம கொடுக்குற கண்டிஷன் வந்துட்டு ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்மளோட ஆன்சர் வந்து ஃபால்ஸா வரும், ஆப்போசிட்ல வரும். ம் ஓகே. இப்ப எக்ஸல்ல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதே மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா சில பேர் வந்து நாட்டோட சேர்த்து இஃப் கண்டிஷனும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும். ஆனா பட் வந்து என்ன அப்படின்னா நாட்டுங்கிறது காமனா உள்ள எல்லாத்துலயுமே நம்மளுக்கு வந்து யூஸ் பண்றதுதான். எப்படி வந்து ஒரு எஸ்கியூலையும் சரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் சரி எப்படி நம்மளுக்கு வந்து நாட்டுங்கிறது ஒரு லாஜிக்கோட ரிவர்ஸோ அதே மாதிரி தான் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ரே நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா?
புரியுதா? இதான் வந்து என்ன அப்படின்னா பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் இஃப் அண்டு ஆர் நாட். இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அதாவது இனிமே வர கிளாஸஸ்ல வந்து இஃபோட சேர்த்து அண்டு எப்படி யூஸ் ஆகும், இஃபோட சேர்த்து ஆர் நாட் இந்த மாதிரி எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு வந்து புரியும். ஓகே. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா சார்ட். அதாவது நார்மல் சார்ட் இது உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த நார்மல் சார்ட்ங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம ஒரு டேபிளா வந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு லைன் சார்ட்டா வேணுமா இல்ல பார் சார்ட்டா வேணுமா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்றப்ப உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ண போறேன் செல்ஸை. நோட் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த செல்லுக்கு மட்டும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து சார்ட்டா வந்து நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளால வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சார்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ரொம்ப பெருசா உள்ள சார்ட் எடுத்து நீங்க வந்து அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகிறதுலாம் வந்து என்ன அப்படின்னா இந்த பவர் பின்னு ஒரு கொரி கான்செப்டே இருக்குது டேஷ்போர்டு கிரியேட் பண்றதுக்கு. கம்மியான உள்ள சார்ட்ஸை வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த எக்ஸல்ல தான் நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். நம்ம கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சில ஷார்ட்கட் கீஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது டேபிள் கன்வெர்ட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து என்ன, இந்த டேபிளை வந்து சார்ட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து என்ன, இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து மித்த பர்சனோட நம்மளோட கம்பேர் பண்றப்ப இந்த மாதிரி பேசிக்கா உள்ள ஷார்ட்கட் கீலாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா குயிக்கா வந்து எப்படி நமக்கு வந்து டக்கு டக்குன்னு வந்து முடிக்க முடியும். போல்டுனா வந்து Ctrl+V, அண்டர்லைனா Ctrl+U, இந்த மாதிரி சாரி இட்டாலிக்னா வந்து Ctrl+I இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட்டா வந்து யூஸ் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியா யூஸ் ஆகும். சரி, இப்போ வந்து எக்ஸல்ல வந்து டேபிளா கன்வெர்ட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன? டேபிளா கன்வெர்ட் பண்றதுக்கு Ctrl+T. இதுவே வந்து அந்த ஷார்ட்கட் கீ வந்து குரோம்க்கு வந்து யூஸ் பண்ண முடியுமா? அந்த ஷார்ட்கட் கீ முடியாது. முடியாது. குரோமுக்கு யூஸ் பண்றப்ப எப்படி யூஸ் ஆகும்? அது Ctrl+Tங்கிறது குரோமுக்கு யூஸ் பண்றப்ப Ctrl+Tங்கிறது நியூ டேபா வந்து ஓப்பன் ஆகும். அதான் வந்து Ctrl+Tங்கிறது. இங்க எக்ஸலுக்கு மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னா ஒரு டேபிளா கன்வெர்ட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+T. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த டேபிளை நான் வந்து கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா Ctrl+T கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்றேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு Ctrl+T ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த செல்ஸை வந்து நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்றோம். ஓகேங்களா? இப்படி செலக்ட் பண்றப்ப எவ்வளவு நேரம் தான் வந்து உட்காந்து செலக்ட் பண்றது? அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ வந்து இருக்குது. என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் அந்த ரோவை மட்டும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா செல்ஸை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு Ctrl+Shift+Down arrow இப்போ நீங்க வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எண்டு வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Ctrl+Shift+Down arrow இப்போ நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா செட்டை எண்டு வரைக்கும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். Ctrl+Shift+Down arrow நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த டேபிள்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டேபிளா வந்து கன்வெர்ட் பண்ணா நான் வந்து இன்சர்ட்ல போயிட்டு இங்க டேபிளா கன்வெர்ட் பண்றப்ப நீங்க வந்து டேபிளா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நான் வந்து ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணாலும் ஷார்ட்கட் கீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Ctrl+T கொடுத்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட் கீ யூஸ் ஆகும். டேபிளா வந்து கன்வெர்ட் ஆகும். இப்ப இதே வந்து என்ன அப்படின்னா ஒரு டேபிள வந்து சார்ட்டா வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம இன்சர்ட்ல போயிட்டு இப்போ உங்களுக்கு காலம் சார்ட் வேணுமா நமக்கு வந்து காலம் சார்ட் நமக்கு வந்து யூஸ் பண்ணும். ஓகேங்களா? இதுவே ஷார்ட் டேபிளா கன்வெர்ட் பண்ணிட்டு அது சார்ட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து என்ன? சார்ட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ தெரியுமா இல்ல சொல்லவா? சாரி, எனக்கு தெரியாது. ஓகே. லோகேஷ், நித்யா உங்களுக்கு தெரியுமா? நோ மேம், தெரியாது.
இப்ப இல்ல டேபிள வந்து சார்ட்டா கன்வெர்ட் பண்றதுக்கான ஷார்ட் கீ ம். சொல்றீங்களா? சாரி. ஆ, இப்ப ஆமா. இருக்கு. ஓகே. இன்செர்ட்ல போயிட்டு ஒரு ஒன்ஸ் நம்ப காலம். அதான் ம். சொல்லுங்க லோகேஷ். இல்ல அதான் கண்ட்ரோல் T குடுத்து டேபிள் ஆயி கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஹால்ட் F1 குடுத்தா அது வந்து சார்ட்டா கிரியேட் ஆயிடும். ஆ, ஆமா. ஒரு சார்ட்ட வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து என்ன அப்படின்னா, Alt பிளஸ் F1. Alt பிளஸ் F1 நீங்க வந்து குடுக்குறப்ப, சார்ட்டா வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். நம்ப நம்ம ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா, ஷார்ட்கட் கீ நீங்க தெரிஞ்சாதான் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரெக்வெஸ்ட்டா குடுக்குறேன். என்ன அப்படின்னா, பேசிக் இப்போ வந்து நம்மளுக்கு பொறுத்தவரைக்கும் ஷார்ட்கட் கீ வந்து A to Z ஷார்ட்கட் கீ உங்களுக்கு தெரியுமா? உங்க 3 பேருக்கும் A to Z ஷார்ட்கட் கீயோட என்ன அப்படின்னு? ஃபுல்லா தெரியாது. ஃபுல்லா தெரியாது ஓரளவுக்கு. ஓகே. ஆனா நம்மளோட ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, ஷார்ட்கட் கீ வந்து கம்பல்சரி வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? சின்ன 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 ஷார்ட்கட் கீயாச்சும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள கன்வெர்ட் பண்றதுக்கு, சார்ட்டா வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு, ஒரு செல்ஸ வந்து இப்ப நான் வந்து செல்ஸ வந்து மவுஸ வச்சு நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணாம, ஈஸியா வந்து செல்ல வந்து டக்குன்னு வந்து கிளிக் பண்றது, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ இந்த மாரிலாம் குடுக்குறப்ப, உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து கம்பல்சரி வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீங்க வந்து கொஞ்சம் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. ஆல்பபெட் லெட்டர்ஸ் மட்டும் ஷார்ட்கட் கீ வந்து கிடையாது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெட்டர்ஸ் யூஸ் பண்றதுக்கும் ஷார்ட்கட் கீ இருக்குது. ஆல்ட் ஷிஃப்ட் யூஸ் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் கீ இருக்கு பாத்தீங்களா? F1ல இருந்து F12 இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கீ யூஸ் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ இருக்குது. ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் ஷார்ட்கட் கீ வந்து நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு வேர்ட் பவர் பாயிண்டோட ஷார்ட்கட் கீ வந்து தெரியலன்னா கூட உங்களுக்கு வந்து பரவாயில்ல. எக்ஸலோட ஷார்ட்கட் கீ வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட் கீயாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு எக்ஸலோட ஷார்ட்கட் கீ வந்து எடுத்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல இது பண்றேன். அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் கீயாச்சும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெட்டர்ஸ் அதாவது தெரிஞ்சு கூட அவசியம் கிடையாது. ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் கீ மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். அதை மட்டாச்சும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் வந்து இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து சார்ட்டா வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு லோகேஷ் சொல்ற மாதிரி Alt பிளஸ் F1 நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சார்ட்டா வந்து கன்வெர்ட் ஆகும். நம்மளுக்கு ஏன் வந்து இப்படி வந்து கிளம்சியா வந்து சார்ட்டா வந்து இருக்குது அப்படின்னா, நம்மளோட டேட்டா செட்ஸே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கிளம்சியா தான் இருக்குது. இப்ப இதுவே வந்து நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க வந்து சார்ட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய டேட்டா செட்டை வந்து பவர் பிஐலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார்ட்டா வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸலை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன டேட்டா செட்டை வந்து அனலைஸ் பண்றதுக்கு சின்ன சின்ன டேட்டாவை வந்து சார்ட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து சார்ட்டா கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்ப வந்து சார்ட்டோட டைப்பை வந்து நீங்க வந்து மாத்தணும் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துக்கு வந்து லைன் சார்ட்டை மாத்தணும் அப்படின்னா லைன் சார்ட்டா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். லைன் சார்ட் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா இப்ப இதுலயே வந்து நம்மளோட டிசைன்ஸை மாத்தணும் இந்த மாதிரி கூட நீங்க வந்து மாத்திக்கலாம். டிசைன்ஸை மாத்துறது கூட இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கா? இன்னைக்கு நம்ம கிளாஸ் பார்த்தது வந்து என்ன அப்படின்னா பேசிக்ஸா வந்து எப்படி வந்து எக்ஸலை வந்து ஹேண்டில் பண்றது, அதுக்கப்புறம் ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா சம்ஸ் ஆவரேஜ் மின் மேக்ஸ் கவுண்ட் பேசிக் ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இஃப் அண்ட் ஆர் நாட் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்னா வந்து என்னன்னு பார்த்தோம். அதுவே வந்து என்ன அப்படின்னா ஒரு டேபிளை கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு டேபிளை கன்வெர்ட் பண்ணிட்டு அதை சார்ட்டா வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து பேசிக்கா இன்னைக்கு இப்போ பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ் தான். சின்ன சின்ன கான்செப்ட் தான் வந்து பார்த்தோம். நாளைக்கு தான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பார்ப்போம். லுக்அப் என்னன்னு பார்ப்போம். கட்சி வந்து டேட்டா கிளீனிங் ப்ராசஸ்னா என்னன்னு தெரியுமா? இல்ல டேட்டா கிளீனிங் வரைக்கும் போனதில்ல. ஓகே. நாளைக்கு வந்து இதுதான் நம்மளோட
நம்மளோட டேட்டா செட்ஸுக்கு வந்து அதாவது நம்ம லைனுக்கு வந்து என்ன அப்படின்னா டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் தான் வந்து மெயின். இதுவே வந்து பைத்தான் டெவலப்பர்ஸ் வந்து படிப்பாங்க டேட்டா கிளீனிங் ப்ராசஸ். இப்ப கரண்டா வந்து உண்மையால உங்களுக்கு வந்து தெரியும் டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் நம்5, பேண்டாஸ், மேட்ப்ளாட்லிப் அந்த மாதிரிலாம் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. இதுவே வந்து அது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லெவல்ல நீங்க வந்து படிச்சிருப்பீங்க டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் பைத்தான்ல வந்து கோ த்ரூ பண்றதுக்கு. இதுவே வந்து என்ன அப்படின்னா எக்ஸல்ல வந்து ப்ராசஸ் பண்றது, அதாவது உங்களோட டேட்டா கொடுத்துருப்பாங்க. இதுவே வந்து அப்பர் மெத்தட் யூஸ் பண்றது, லோயர், ட்ரிம், ப்ராப்பர், இந்த மாதிரி தான் வந்து என்ன அப்படின்னா டேட்டா கிளீனிங் எக்ஸல்ல வந்து பார்ப்போம். அதுதான் வந்து என்ன அப்படின்னா எக்ஸல் ஃபார்மேட்ல நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லெவல்ல டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நம்பை இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸே வந்து அதான் பார்ப்போம். நம்பை என்ன பண்ணணும், பேண்டாஸ் வந்தா என்ன பண்ணும் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல. அதே மாதிரிதான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணா எக்ஸல்லே நம்மளுக்கு வந்து டேட்டா கிளீனிங் கான்செப்ட்ங்கிறது வந்து தெரியும். ஓகே, சரி. ஷார்ட் அண்ட் ஃபில்டர் மெத்தட்னா என்ன தெரியுமா எக்ஸல்ல? ஷார்ட் அண்ட் ஃபில்டர் மெத்தட் எஸ்கியூஎல்ல படிச்சிருப்பீங்க. நேரத்துக்கு தான் சார் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க லோகேஷுக்கும் நித்யாவுக்கும் ஆர்டர் பைங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு. தெரியும். என்ன பண்ணும் ஆர்டர் ஷார்ட்னா பைங்கிறது? அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ஸ்ல நம்ம வேல்யூஸை வந்து ஷார்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. அது வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா இப்ப நான் வந்து இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து ஒரு காலம் வந்து ஃபில்டர் பண்ணாலும் நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் எஸ்கியூஎல் கொரிய பொறுத்த வரைக்கும். இதுவே வந்து எக்ஸல்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு காலமையோ ஒரு ரோஸே வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியாது. இப்ப நான் வந்து ஒரு செல்ஸ வந்து கிளிக் பண்றேனே, இப்ப நான் வந்து இந்த செல்ஸ வந்து கிளிக் பண்றேன், இந்த டேட்டாவை இதை வந்து கிளிக் பண்றப்ப ஹோம் டேப் யூஸ் பண்றப்ப ஏ டு இசட்ங்கிறது. ஓகேங்களா? இப்ப இதுவே வந்து என்ன அப்படின்னா இசட் டு ஏங்கிறது வந்து டிசெண்டிங் டு அசெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே கொரி ஃபார்மேட்ல நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கொரிய வந்து எழுதும். செலக்ட் கொரியில செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் டேபிள் நேம், அந்த இதை நமக்கு வந்து டேபிள் நேம் கொடுக்குறோம், அதை காலம் நேம் கொடுத்து எனக்கு வந்து ஆர்டர் பைன்னு ஒரு குரூப் பை நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்றோம். அசரினா அசனிங், டிசரினா டிசரிங், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து டேபிளா வந்து கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணும். இது வந்து எஸ்கியூஎல் ப்ராசஸ். இதுவே வந்து எக்ஸல் பண்றப்ப ஸ்பெசிஃபிக்கா இப்போ வந்து இசட் டு ஏ டேட்டா வேணும் அப்படின்னா இசட் டு ஏ வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? தலைகீழ வரும். இப்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா காலம் மட்டும் எக்ஸல்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா பண்ணல் ஃபார்மேட் நமக்கு வந்து கொடுக்குறோம். அப்ப இப்ப ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பர்சனல் டீடைல்ஸ் வந்து எடுக்கிறோமே, இப்ப வந்து ஒரு நித்தியான ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட ஏஜ் வந்து என்ன, இமெயில் ஐடி வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், தானே வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போட உமையாலோட டேட்டா செட்டை வந்து நித்யா கூட போட முடியாது, நித்யாவோட டேட்டா செட்டை வந்து உமையாளுக்குங்கிறது போட முடியாது. அப்படி நீங்க மாத்தி கொடுக்குறப்ப அவங்களோட டேட்டா செட்டே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தப்பா மாறிடும். ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரோஸையோ ஒரு காலம்ஸையோ வந்து நீங்க மாத்திக்க முடியாது. என்ன அப்படின்னா எக்ஸல் ஃபார்மேட்ல வந்து மாத்திக்க முடியாது. இதுவே நீங்க வந்து என்ன அப்படின்னா கொரி ஃபார்மேட்ல மாத்திக்க முடியும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா எஸ்கியூஎல்ல வந்து கொரியா நீங்க வந்து கொடுக்குறப்ப டிஸ்டிங்க்ட்னு ஒரு காலம்ஸ் வந்து கொடுப்போம். அதாவது டூப்ளிகேட் வேல்யூஸ வந்து ரிமூவ் பண்றதுக்கு யூஸர் தான் வந்து என்ன அப்படின்னா டிஸ்டிங்க்ட்னு ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. அது வேற மாதிரி, இது வேற மாதிரி. இங்க வந்து நீங்க வந்து இசட் ரோஸே மாறும், காலம்ஸே மாறும். இப்ப ஏ டு இசட் நீங்க வந்து கொடுக்குறப்ப எல்லாமே மாறும். இப்படிதான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஃபில்டர் மெத்தட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். புரியுதா எஸ்கியூஎலுக்கு எக்ஸலுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு? புரியுது. Yes, ma'am. புரியுதா நித்யா? Yes, ma'am. புரியுது. ஓகே, சரி. நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்ப்போம். நாளைக்கு நீங்க வர
பார்க்க வேண்டியது வந்து என்ன டாஸ்க் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கவுண்ட் அண்ட் கவுண்ட் இதோட டாஸ்க் ஒரு பேசிக்கா ஒரு 10 வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வாங்க எனக்கு. அது தெரிஞ்சு எனக்கு ஓகே வந்து சொல்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. பேசிக்கா எக்ஸல்ல உள்ள ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் கீ வந்து என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு கிளாஸ் வந்து அவ்வளவுதான். பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டாண்ட் என்னன்னு பார்த்தோம். ஃபார்முலா நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் சார்ட்டா வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு. ஓகே கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? 3 பேர்ல யாருக்காச்சும்? இல்ல இதுல எந்த டவுட்டும் இல்ல. நோ மேம். டவுட்ஸ் எதுவும் இல்லை. ஓகே. நித்யா உங்களுக்கு எதுவும் இல்லை உங்களுக்கு மேம். தெரியுமா நித்யா உங்களுக்கு? ஓரளவுக்கு மட்டும் தெரியும் மேம், பேசிக்ஸ் மட்டும். சரி ஓகே நித்யா. சரி இன்னைக்கு உள்ள டாஸ்க் மட்டும் நாளைக்கு வந்து எனக்கு முடிச்சு அட்லீஸ்ட் எனக்கு நாளைக்கு கிளாஸ்க்கு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நோட்ல எழுதி எனக்கு போட்டோ வச்சு எடுத்து வாட்ஸ்அப் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே மேம். சரி ஓகே கிளாஸ் முடிச்சுக்கலாமா இன்னைக்கு? எஸ் மேம். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே ஓகே தேங்க்யூ. மேம், தேங்க்யூ. தேங்க்யூ நித்யா, தேங்க்யூ. தேங்க்யூ.